ரோம். இது ரோம் என்னன்னுலாம் சொல்லலை. ரோம் போர்கள், புகை மூட்டம், அதுக்கப்புறம் சிறிது நேரம் அமைதியாக இருந்து தஜ்ஜால் அப்படின்னாங்க. அவ்வளோதான். அப்போ சீக்வன்ஸ் பார்த்துக்குங்க. என்ன உலகத்தில் ஏற்படுற சோதனையாச்சா? ரோம். ரோம் என்ன? ரோமுடைய டாமினேஷனா, ரோமுடைய டவுன்ஃபாலாக தெரியாது. அடுத்தது போர். கண்ட இடத்துல போர் நடந்துட்டு இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சா? உக்ரைனில் ஒரு போர், இஸ்ரேலில் ஒரு போர், யமனில் ஒரு போர், சிரியாவில் ஒரு போர், எல்லா பக்கமும் போர் 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 ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குதா? அடுத்து இன்னும் இதோடைய எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். அதை நோக்கி தான் இன்னைக்கு உலகத்தை வந்து எது தள்ளிட்டு இருக்கு? இஸ்ரேலு தள்ளிட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் என்ன நின்றுட்டு இருக்கீங்க? உலகம் வந்து மிக அபாயகரமான ஒரு இடத்துல வந்து நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க. சில செகண்ட் பார்ட்டில் அதை பார்த்துருவோம். அப்போ இது வந்து 8316 ஹதீஸு. இது சையான ஹதீஸு. இது ஹாக்கிமில் இருக்குது. அடுத்த ஹதீஸு ரசூல்லா சொல்கிறாங்க. இது மிஷ்காத்தில் 5450, திருமீதியில் 2211. ஜிஸ்யாவையும் கனிமத்தையும் தமது செல்வமாக மக்கள் நினைப்பாங்க. ஜிஸ்யாவையும் கனிமத்தை என்ன நினைப்பாங்க? ஊராமுட்டு காசு தான் காசுன்னு நினைப்பாங்க. அமானிதத்தை கனிமத்தாக நினைப்பாங்க. அமானிதமாக கொடுக்கப்படுற பொருளை அது தான் வீட்டு சொந்த காசாகவே நினைப்பாங்க. ஜக்காத்தை உணவாகவும், ஜக்காத்து காசு அவங்க வருமான காசுன்னு நினச்சிக்குவாங்க, ஆக்கி கொள்வார்கள். கல்வியை தீனுக்காக கற்காமல் உலகாதாயத்திற்காக கற்கப்படும் போது, இது கல்வியை எதுக்காக கற்றுக்க மாட்டாங்க? நல்ல சம்பளம், எங்கே நல்ல சம்பளம் கிடைக்கும், எவ்வளோ சம்பாதிக்கலாம், இதுக்காக கல்வி கற்றுக்குவாங்க. ஒரு ஆண் தன் மனைவியின் பேச்சை கேட்டு தாய்க்கு கட்டுப்படாத போது என்ன பண்ணுவாங்க? ஆண் வந்து என்ன பண்ணுவான்? மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், தாய் கட்டுப்பட மாட்டான். நீங்கள் தாயை வந்து பராமரிக்கணும், தாயை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது, தாயை வந்து சரியாக பண்ணணும். அதே தாய் வந்து வரம்பு மீறும் போது நடுநிலையாக இருக்கணும். இங்கே வந்து தாயையும் தலையில் தூக்கிக்கணும். ஏன்? உரிமைகள் குரான்ல எல்லாம் தெளிவாக சொல்லிட்டான். இதெல்லாம் அம்மாவுடைய உரிமைகள், இது மனைவியோட உரிமைகள். இங்கே நான் முடிவு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அம்மாவோட உரிமையில் அம்மாவுக்கு கொடுத்துடணும், மனைவியுடைய உரிமை மனைவி கொடுத்துடணும். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க மகன்கள்? பெரும்பாலும் அம்மாவுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டுருது. ஏன்னா மனைவியுடைய கட்டுப்பாட்டுக்கெல்லாம் ஃபுல்லாக போயிடுறாங்க. அப்புறம் அடுத்தது வந்து தந்தையை வெறுத்து நண்பனை நேசிக்கும் போது, இன்னைக்கு நண்பனுக்கு இருக்கிற மதிப்பு அவங்க அப்பாவுக்கு இருக்கா? ஃப்ரெண்டுடைய தன்னுடைய அப்பாவுக்கு இருக்குதா? கிடையாது. இன்னைக்கு என்னங்கிறான் படத்தில்? என்ன இது பண்ணுறான் மெசேஜ்? நண்பன் நண்பன் தாண்டா உறவு, நண்பன் தாண்டா நண்பன் தாண்டா நண்பன் தாண்டான்றோம். அப்பா வந்து ரெண்டாம் பட்சமாக நினச்சிக்கிறாங்க. தந்தை வெறுத்து நண்பனை நேசிக்கும் போது, பள்ளிவாசல்களில் கூச்சல் அதிகரிக்கும் போது. நீங்கள் பள்ளிவாசலில் போனீங்கன்னா ஒரே அந்த அந்த கச்சா முஜான் இருக்கும். நிறைய பள்ளிவாசலில் பிரச்சனை நடக்கும். முத்தவள்ளி அதை போட்டாங்க, மாற்றி போட்டாங்க, இது அப்படி இதாகிடுச்சு, அது எப்படி என் நோட்டீஸில் என் பேர் ரெண்டாவதாக போடலாம், அதெல்லாம் ஒரு என்ன அல்ஹாஜின்னு போட்டிருக்கீங்க, வெறும் ஹாஜின்னு போட்டிருக்கீங்க. அல்ஹாஜ் இல்லை, நான் 3 ஹஜ் பண்ணியிருக்கேன்ல. அப்புறம் டபுள் டாக்டர் இல்லை, அது டிகிரி. அப்புறம் அது நீங்கள் மென்ஷன் பண்ணணும்ல, அதையா மென்ஷன் பண்ணலீங்க. அப்புறம் எக்ஸ்எம்எல்ஏ விட்டுட்டீங்க, அப்புறம் அதை விட்டுருக்கீங்க, அவனுக்கு மட்டும் போட்டிருக்கீங்க. அவன் கவுன்சிலராக இருந்தவனுக்கு வந்துட்டு எக்ஸ் கவுன்சிலர் போட்டிருக்கீங்க, நான் எக்ஸ்எம்எல்ஏ அது போடல. அப்புறம் அந்த வேட்பாளராக இருந்தோம்ல, அதையாவது போடணும்ல, அதையும் போட மாட்டீங்க. இது ஒரே சண்டை சச்சரவு பள்ளிவாசலில். இவன் தொழுவு வந்தால் அவனை விரட்டுறது, அவன் தொழுவு வந்தால் இவனை விரட்டுறது, இவனை ஆட்டக்கூடாதுங்கிறது, இவன் நீட்டக்கூடாதுங்கிறது, இவன் ஆட்டியே தீருவாங்கிறது, அவன் நீட்டியே தீருவாங்கிறது. இதெல்லாம் பள்ளிவாசலில் ஒரே கூச்சல். பள்ளிவாசலும் ஒரு ரெஸ்பெக்டே இருக்காது, ஒரே கொலா சண்டையாக இருக்கும். நம்மளும் அந்த கொலா சண்டையில் இருந்திருந்தான், நம்மளும் போய் பிரச்சனை பண்ணி நாளெல்லாம் பண்ணி எல்லாம் வெறுத்து அதுக்கப்புறம் தான் இது கிடையாது மார்க்கம் அப்படின்னு புரிஞ்சு வந்தோம். பள்ளிவாசல்களில் கூச்சல் அதிகரிக்கும் போது சமூகத்தின் மிகப்பெரிய முட்டாள் அந்த சமூகத்திற்கு தலைமை தாங்கும் போது, இருக்கிறதுலேயே யாரு பிறந்த முட்டாளோ அவனை தேர்வு பண்ணி தலைவனாக்குறது. என்ன இன்னைக்கு இருக்கிற லீடர்ஷிப் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. சமுதாயத்தின் நிர்வாகம் அவர்களின் கேடு கெட்டவனிடம் இருக்கும். ஒருவனின் தீங்கிற்கு அது ஒன்று. அதாவது இன்னொரு என்ன, நிர்வாகம் அந்த அந்த நிர்வாகத்தை யார் பார்த்துட்டு இருப்பா? ஆக கேடு கெட்ட, சாராயம் குடிச்சு என்ன ஒரு ஒழுக்கம் கெட்டவன், இவன்லாம் வந்து சமுதாயத்துக்கு லீட் பண்ணுவார். என்ன அடுத்து, ஒருவனின் தீங்கிற்கு பயந்து அவனுக்கு மரியாதை அளிக்கப்படும். அதே அந்த மாதிரி கேடு கெட்டவன் வரும்போது எங்கள் வள்ளலே பாரி வள்ளலே போடுவான். எழுதும்போது அவனுக்கே தெரியும் இவன் 5 பைசா கொடுக்காத நாயே, ஆனால் வள்ளலன்னு போடுவான். வாழும் காமராஜரே, கருப்பு எம்ஜிஆர், இது மாதிரி இதய தெய்வமே, இதய கனிய, இதெல்லாம் புகழ் அடிப்பான். அந்த புகழ் உண்மையானதா? அந்த ஏரியாவில் வேண்டாம் அந்த 14ஆம் வட்டத்தை கிராஸ் பண்ணும்போது ஒரு போஸ்டர் கூட காணோம். அந்த வட்ட செயலாளர் இழுத்துட்டு ஏன்டா வேலை செய்ய மாட்டியா? வந்து பார்க்குறேன் எல்லா வட்டத்துலேருந்து வந்திருக்கு போஸ்டர், இதுலேருந்து மட்டும் வரல அப்படிமா. அதுக்கு பயந்து போஸ்டர் வைப்பான். அதில் என்னம்பான்,
வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம், தலைவா என் ஆயுளையும் சேர்த்து எடுத்துக்கொள், இது என் ஆயுளையும் இறைவனிடம் சேர்த்து எடுத்துக்கொள் அப்படிமா. எல்லாம் டாவு, புரியுதுங்களா? நேரில் பின்னாடி போனோன்னு வச்சுங்க அப்படிதான் திட்டுவாங்க கட்சி தலைவர்கள். அவன் இல்லை நான் வந்துட்டு இதெல்லாம் ஏன் இந்த பக்கம் வர சொல்லிட்டு நமக்கு தண்ட செலவுங்க 10,000 ரூபா கேட்ட வார்த்தையில் தலைவா உன் பாதம் பட்டதால் எங்கள் பூமி இதா புனிதம் அடைந்து விட்டது அப்படிமா. எதுக்குடா இங்க வந்துட்டு எங்களுக்கு தண்ட செலவு வச்சுட்டு உள்ள இதுக்கு பயந்துட்டு அவனுக்கு மரியாதை கொடுக்கப்படும். ரசூலா சொல்றாங்க, பாடகிகளும் இசையும் அதிக சாதாரணமாகிவிடும். இது உச்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுதியில் இன்னைக்கு போய் பார்த்துக்கலாம். ரியாத் மியூசிக் ஃபெஸ்டிவல் அதெல்லாம் போய் பார்க்கலாம். இப்போ அல்லாவுடைய பரக்கத்தில் இந்த தாயிஃப் நகரத்தில் ஒரு குரான் யூனிவர்சிட்டி இருக்குது. அதுக்கு நிகராக ஒரு மியூசிக் யூனிவர்சிட்டி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்னு அப்பாஸுடைய மதரசா அங்கே இருக்குது. இப்னு அப்பாஸ் அலியனுடைய குரான் கற்கக்கூடிய ஒரு மதரசா இருக்குது. ஹஜ்ஜுக்கு போனவங்க உம்ரா போனவங்கலாம் போய் பார்த்துருக்கலாம். இப்போ தாயிஃபில் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பெஷலாக மியூசிக் அகாடமி ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. இனி அங்கேருந்து மைக்கேல் ஜாக்சன்களும் ஏஆர் ரஹ்மான்களும் உருவாக்கப்பட்டு ஹலமதி ஹபீபா பாட்டெலாம் அங்கேயே கம்போஸ் பண்ணிடுவாங்க. வந்துடுதுங்களா? இது ஒன்று ஆயிரும். உம்மத்தின் பின்பகுதியில் இருந்து கொண்டு முன் சென்றவர்களை இயேசுபவர்களை கண்டால் சஹாபாக்கள் எடுத்து உமர்ல சொன்ன மார்க்குமா? ஜக்காத்து வருஷம் வருஷம் கொடுக்கணும். யார் சொன்னா? அலி தானே சொல்றாரு. ஆமா, அலி யாரு? வசூல் பண்ணும்போது நீ போனியா? ரசூல்லா வசூல் பண்ணும்போது நீ போயிருப்பியா? அலி போயிருப்பாரு. யமன்லேருந்து வசூல் பண்ணிட்டு வந்தாங்களா அலி இல்லையானோ? அவருக்கு தெரியாதா வசூல் பண்ணுறது? ஆனால் இவங்க வசூல் பண்ணுறது வருஷம் வருஷம் தான். ரம்ஜானில் மட்டும்தான் இவங்க ஆடு கொடுப்பாங்க. வருஷம் பூரா இவங்க ஆடு தரமாட்டாங்க. நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னு டெய்லியே சொல்கிறாங்க. ரம்ஜானில் மட்டும்தான் இவங்க வசூல் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு கலெக்ஷனு. அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இவங்களே ஜக்காத் கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, பொருளுக்கு ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்தா போதும். ஏன் இந்த ஃபத்வானா, அப்போ தான் அங்கே ஜக்காத்து கொடுக்காம இங்கே வருவோம். இப்போ அங்கே போய் கேட்டால் சுன்ன ஜமாத்தில் என்ன நடக்கும், வருஷம் வருஷம் தரணுமா? அப்புறம் என்னாச்சு, பணமும் ஜாஸ்தியாக செலவாகுது. அது இங்கே கொடுத்தா ஒரு தடவை கொடுத்தாலே சொர்க்கத்துக்கு கேரண்டி கொடுத்துட்றாங்க. இப்போ முடிஞ்சு போச்சு, ஒரு தடவை கொடுத்தோமா பிரச்சனை சால்வு. புரியுதா? இது எல்லாம் சொல்கிறான். அந்த பின்பகுதியில் இருந்துட்டு முன்பகுதி இருக்கிற ஏசுறது. உமருக்கு வகி வராது. அப்படியா? உமருக்கு வகி வராது. அப்போ ரசூலா சொன்னது என்னாச்சுன்னு, தீனுடைய புரிதல் உமர்லியானுடைய புரிதல் படி இருக்குமா கேட்டால் நம்ம இப்போ தமத்து ஹஜ் என்ன பண்ணுவீங்க, இதை என்ன பண்ணுவீங்க? அப்போ சஹாபாக்களுடைய அந்த பட்டியல் போடுவோம். போட்டு இந்தந்த தப்பு பண்ணாங்க, அந்தந்த தப்பு பண்ணாங்க, அற்பமாக கருதுறது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்மளையும் சேர்த்துவாங்க. நீ கூட சும்மா தானே இருந்த, நீ கூட பார்த்தீங்கன்னா எங்கள் இவரை நீ விமர்சனம் பண்ணி தானே வச்சிருக்கிற மன்னரை. அது சொல்லாமல் இருந்தால் குற்றம், இது சொன்னால் குற்றம். புரியுதா? அதை ஹக்குன்னு டிக்ளேர் பண்ணிடணும். அது யாராக இருந்தாலும் சரி, பாத்தில்னு டிக்ளேர் பண்ணுங்க. மார்க்க விஷயம்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல சுட்டி காட்டுறோம். ஆனால் இது என்னது, எது இவங்களுடைய புரிதலை அதாவது சஹாபாக்களுடைய புரிதலை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறது எது மிகப்பெரிய அநியாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 10 வருஷம் இருந்து ஜக்காத் கலெக்ட் பண்ணவங்களுக்கு தெரியாதா ஜக்காத் எப்படி கலெக்ட் பண்ணணும்ன்ட்டு? சஹாபாக்களுடைய ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்குது, அவங்களுடைய செய்திகள் இருக்குது. போன வருஷம் கொடுத்த ஆடுக்கு இந்த வருஷம் நீங்கள் அதுக்கு ஆடு மட்டும்தான் தருவேன், கயிறு தரமாட்டேன்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. யார்? அபூபக்கர் இல்லையானும். கயிறும் சேர்த்து தான் நீ கொடுக்கணும், அந்த அளவுக்கு கூட நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க அசால்ட்டாக என்னங்கிறாங்க தெரியுமா? அபூபக்கர் தானேங்க. எந்த அபூபக்கர்? அவரை பார்க்கறது பாக்கியம், அவர்கிட்ட ஒரு வாட்டி கை குலுக்கிறது பாக்கியம், அவர் சொன்ன உபதேசத்தை ஒரு தடவை ஃபாலோ பண்ணிட்டா பாக்கியம். அபூபக்கர் தானே. வஹியா வந்துச்சு அபூபக்கருக்கு தான் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி கண்டால் இந்த மாதிரியெல்லாம் ஆளுங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, சிவப்பு சூறாவளியையோ பூகம்பங்களையோ பூமியில் புதைந்து போவதையோ முகங்கள் சிதைக்கப்படுவதையோ எதிர்பாருங்கள். இவை அனைத்தும் முத்து மாலை உடந்து விழுவதை போல் வேகமாக எதிர்பாருங்கள். ஒன்றுக்கு பின்னும் ஒன்று இந்த உலகத்தில் அவ்வளோ ஃபசாது நடக்க ஆரம்பிச்சிரும். இதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது, ஒன்றும் மிஞ்சாது அப்படிங்க. இன்னைக்கு ஹரம் இன்னைக்கு ஹராமுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க, வேகமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதுதான் சொல்கிறோம். அடுத்து வேர்ல்டு வார் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா சொல்ல முடியாது. அடுத்த மாதமே ஆகலாம், அடுத்த வருஷமே ஆகலாம், 6 மாதம் கழிச்சும் வரலாம். அதெல்லாம் சொல்லலாம். அதில் தான் இதெல்லாம் நடக்கும். முகங்கள் சேர்ந்து இப்போ போரில் போட்டாங்க பாருங்க, மூஞ்சிங்கெல்லாம் அப்படி கொத்துக்கறியாகி கிடக்குது. 3 சோதனைகளில் தப்பித்தவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
முதலாவது வந்து என்னுடைய மரணம், ரசூல்லாவுடைய வஃபாத்து. 2வது சத்தியத்துடன் பொறுமையாக இருந்த ஒரு கலீஃபாவின் மரணம். இது உமர் ரலியல்லாஹு அவங்களையும் குறிக்கும், உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கும் குறிக்கும், அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு குறிக்கும். 3 பேருமே கொல்லப்பட்டாங்க. இந்த ஃபித்னாட்டிருந்து சரியான படிப்பினை எடுக்கலைன்னா அவங்களும் அவுட்டு அப்படிங்கிறாங்க. இது அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க மட்டும் இல்லை, அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு கற்றுக்க வேண்டியது நம்ம எல்லார் மேலேயும் கடமை. ஏன்? குலஃபாய் ராஷிதீன்களை பின்பற்ற சொல்லிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ குலஃபாய் ராஷிதீன்களுடைய வாழ்க்கையும் ரசூல்லாவுடைய சீரத் எவ்வளோ முக்கியமானதோ அதே அளவுக்கு முக்கியமானது. அப்போ அதையும் நாம் வந்து கற்றுக்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கடைசி ஒரு இது சொன்னல, இந்த முன் சென்றவர்களை வந்து உதாசீனப்படுத்துவது, அந்த கேட்டகரியில் நம்ம வந்துடுவோம். இவங்க ஒரு கேட்டகரி, இவங்களும் ஒரு ஆங்கிளில் அந்த கேட்டகரியில் தான் வராங்க. அன்றைக்கி என்ன நடந்தால் நமக்கு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியுதா இல்லையா? இவங்க ஒரு ஆளை காப்பாற்ற போய் கடைசி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அன்றைக்கி என்ன நடந்தால் நமக்கு என்ன அப்படின்றாங்க. அப்போ அன்றைக்கி நடக்கிறது நமக்கு தேவை இல்லையா?